Okay. So next, hello students. NEET-ல நம்ம already question answer discussion பார்த்துட்டு இருக்கோம். CMT 6 physics ஓடது. இப்போ last partல இருக்கோம். So நம்ம டைரக்டா क्वेश्चंஸ்க்கு போயிடலாம். 41st question is a wire can be broken by applying a force of 200 Newton. 200 Newton வச்சு ஒரு wire break பண்ண முடியும். அப்போ F1 is 200 Newton. நல்லா கவனிங்க, they have given that another wire of same length, same material but diameter மட்டும் வேரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. diameter மட்டும் வேரி ஆகுதுன்னா ஏரியா மட்டும் வேரி ஆகுது. ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலால F into L by A into del L இதான் வந்து ஃபார்முலா இல்லையா? எஸ். இப்போ del L L எல்லாமே சேம் ஆயிரும், யங்ஸ் மாடுலஸ் சேம் ஆயிரும். ஓகே, அப்போ தென் வாட் இஸ் த ரிலேஷன் அப்படின்னா ஃபோர்ஸுக்கும் ஏரியாவுக்கும் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வரும் இல்லையா? அப்போ F1 by A1 equal to F2 by A2 இதை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப F1 வந்து 200, ஏரியா வந்து பை இன்டு எவ்வளோ, ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, வெறும் d டயமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப d ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு F2 டிவைடட் பை பை இன்டு 2d. அப்போ 4d ஸ்கொயர் பை 4. ஏன்னா 2 டைம்ஸ் டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ட்வைஸ் த டயமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பை கேன்சல் ஆயிரும், d ஸ்கொயர் d ஸ்கொயர். அப்ப F2 equal to the 4 இந்த சைடு வந்துருச்சுன்னா 800 நியூட்டன். ரொம்ப சிம்பிள். And 42 பாத்தீங்கன்னா a cube of side 40 mm has its upper face displaced by 0.1 mm by a tangential force of 8 kN. The shearing modulus. Shearing modulus னா என்னது? இதே தான் வரப்போகுது. Shearing modulus, rigidity modulus eta equal to F into L divided by A into okay del L. Force எவ்வளோ? 800 into 10 to the power 3. L எவ்வளோ, லென்த் எவ்வளோ, 40 into 10 to the power minus 3 mm ல கொடுத்துருக்காங்க. Divided by area, okay, cube area அப்படின்னா 40 இல்லையா? 40. So 40 சைடு கொடுத்துருக்கனால அப்போ 40 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 40 into 10 to the power minus 6 into இது வந்து 1 mm, 0.1 into 10 to the power minus 3 அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 கேன்சல் ஆயிரும். minus 6 minus 3 minus 1 or minus 10 மேலே போயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ 8 divided by 40 into 10 to the power minus 10 1 by 5 0.2 into 10 to the power minus 10. okay, so 0.2 sorry minus 10 னா ப்ளஸ்ல வரும், plus 10. அப்போ 2 into 10 to the power 9 எழுதிக்கலாம், அவ்வளவுதான். 2 into 10 to the power 9 Newton meter square மாடுலஸ்ங்கிறதுனால. ஓகே. And 43rd question, neck and bottom of a bottle are 3 cm and 15 cm radius respectively if the cork is pressed with a force of 12 Newton neck of the bottle. அதாவது ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில்ல கழுத்து பகுதி ரேடியஸ் கொடுத்துட்டான், பாட்டம் பகுதி ரேடியஸ் கொடுத்துட்டான். கழுத்து பகுதியில ஒரு தக்கையை வச்சு ஒரு மரக்கட்டையை வச்சு குத்துறீங்க. குத்தும் போது பாட்டமுக்கு அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எஸ். நல்லா கவனிங்க, பாட்டமுக்கும் நம்ம அந்த நெக்கு பகுதிக்கும் அந்த கழுத்து பகுதிக்கும் உள்ள டிஃபரன்ஸே ஏரியா மட்டும்தான், ரேடியஸ்ல மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்க கொடுக்குற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். அது எப்படி சார் ப்ரெஷர் சேமா இருக்கும் அப்படின்னா, ஒரு லிக்யூடுக்குள்ள நீங்க ஒரு இடத்துல அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எல்லா பாயிண்ட்டுக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்லி நம்மளுடைய பாஸ்கல் லா சொல்லுது. அப்போ pressure at neck region equal to pressure at bottom region. okay, அப்போ force at neck region divided by area at neck region equal to force at bottom region area at bottom region. ஏன்னா pressure equal to force by area. so இந்த ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா what you should do அப்படின்னா ரவுண்ட் இல்லையா, அப்போ பை ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாட்டம் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது வரும். ஆட்டோமேட்டிக்கலி ஆன்சர் 300 நியூட்டன் வரும். சால்வ் பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க. 44 ஒரு தியரி क्वेश्चन கூட வர மாட்டேங்குது. A square wire of frame size L is dipped in a liquid. On taking a membrane is formed. If the surface tension is liquid T, the force acting on the frame கேட்டிருக்காங்க. force surface tension வந்து T ன்னு சொல்லிட்டாங்க. T னா நியூட்டன் per மீட்டர் இல்லையா? அப்போ force கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நியூட்டன் per மீட்டர் surface tension இன்டு டிஸ்டன்ஸால நான் மல்டிப்ளை பண்ணா இந்த டிஸ்டன்ஸ் கேன்சல் ஆகி ஃபோர்ஸ் கிடைச்சிருமா? எஸ். அப்போ நான் ஸ்கொயர் ஃப்ரேம் சைடு எவ்வளோ? ஓகே, L. அப்போ இதனுடைய பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 4L. கரெக்டா? எஸ். இப்போ இதை நான் போய் ஒரு லிக்யூட்ல டிப் பண்ணி எடுக்கும் போது இந்த ஃப்ரேம்ல ஒரு மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரெண்டு லேயர் இருக்கும். முன்னாடி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், பின்னாடி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அப்ப ரெண்டு சர்ஃபேஸுக்குமான அந்த பெரிமீட்டர் பாத்தீங்கன்னா 8L.
அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் 8L, டோட்டல் சுற்றளவு 8L அப்படிங்கிறது வருது. இப்ப டோட்டல் சுற்றளவுல ஒரு அலகு லென்த்துக்கு, ஒரு யூனிட் லென்த்துக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப டோட்டலா இருக்கக்கூடிய சுற்றளவுக்கு, டோட்டலா இருக்கக்கூடிய பெரிமீட்டருக்கு எவ்வளவு ஆக்ட் ஆகும்? 8L into T. அவ்வளவுதான், 8L into T. ஆப்ஷன் அதான். நெக்ஸ்ட் 45 45 64 spherical raindrops வந்து சேருதான். 64 spherical raindrops of equal size. அப்போ 64 வால்யூம் pi by 4/3 pi r cube equal to சேர்ந்து ஒரு பெரிய டிராப் உருவாகுது. 4/3 pi capital R cube கேன்சல் பண்ணீங்கன்னா r cube equal to 64 small r cube. அப்ப r equal to 4r ன்னு கிடைச்சிருச்சு. ஓகே, terminal velocity பொறுத்தளவு what you know அப்படினா velocity is directly proportional to r square இல்லையா? அது உங்க ஃபார்முலால நான் நடத்தும் போதே தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கேன் proportionality. அப்போ இப்போ இந்த இடத்துல என்னன்னா small drops and big drop உருவாகுது. அப்போ v1 by v2 equal to r1 square by r1 square proportional to r1 square by 4r1 whole square proportional to r1 square by 16r1 square which is equal to 16v1 equal to v2. அப்ப first terminal velocity 1.5 னு கொடுத்திருக்காங்க. அப்ப v2 equal to 16 into 1.5, that is 24. 24 would be the answer. 46 பாத்தீங்கன்னா the equation of a wave is y is equal to 5 sin கொடுத்திருக்காங்க. இப்போ maximum velocity of the wave will be x வந்து சென்டிமீட்டர், ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்கிற அந்த ஆம்ப்ளிட்யூட் வந்து சென்டிமீட்டர்ல இருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ எக்ஸ் சென்டிமீட்டர்னா முன்னாடி இருக்கிற ஆம்ப்ளிட்யூட் சென்டிமீட்டர். இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி வேணும்னா ஒமேகா இன்ட்டு ஏ, மேக்ஸிமம் ஆக்சிலரேஷனா ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு வரும், அவ்வளோதான். அப்போ ஒமேகா வந்து 1/0.04 அந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்தீங்கன்னா ஏ வந்து 5 into 10 to the power minus 2 ஏன்னா சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ 0.05 divided by 0.04 which is nothing but 1.25 meter second power minus 1. Two vibrating springs of the same material but lengths differ ஆகுது, radius differ ஆகுது. Now they are stretched under the same tension same. Both the strings vibrate in their fundamental modes. The one of the length L with frequency L உடைய length L இருந்துச்சுன்னா frequency V1, to another வந்து 2L lengthல இருக்கிறதுக்கு frequency V2 ன்னு சொல்லிருக்காங்க. So இப்போ V1 by V2 frequency 1 by frequency 2 which is directly proportional to L2 by அப்படியே இன்வெர்ஸ்ல R2 divided by L1 by R1. அதாவது இது frequency fundamental frequency is proportional to 1 by L into R. இது மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க உங்களுடைய வைப்ரேஷன்ல. Fundamental frequency is inversely proportional to the length into R. அப்போ V1 க்கு inversely proportional L1 R1, V2 க்கு inversely proportional L2 R2. ஓகே, L2 வந்து இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2L, R2 வந்து R, L1 க்கு வந்து L, R1 க்கு 2R. அப்போ L L L L L எல்லாமே கேன்சல் ஆயிரும். That is 1. So the ratio would be 1. And 48, 1 mole of an ideal gas, okay, adiabatically expand ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ if the ratio of specific heats of this gas constant at constant volume is 5/3, 5/3 னா gamma value கொடுத்துட்டாங்க. ஓகே, gamma value 5/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போயிடும். ஃபார்முலா adiabaticல work done கேட்டிருக்காங்க. adiabaticல work done ஃபார்முலா என்ன? adiabaticனாலே work done formula is nothing but 8 minutes. I'll write down, okay? நான் எழுதி போறேன். So adiabaticல work done formula வந்து 48 क्वेश्चनக்கு n into r t initial minus, okay, t final divided by gamma minus 1. n வந்து 1 mole இல்லையா, 1 r இருக்கட்டும். இது வந்து r work done வந்து 6 joule னு சொல்லிட்டாங்க. இனிஷியலா t kelvin, final temperature tf னு வச்சுக்கோங்க. இது 5/3 minus 1.
r கேன்சல் ஆயிரும் 5/3 ல -1 போச்சுனா 2/3 அப்ப மேல 3 கீழ 2 ன்னு வரும் கரெக்ட்டா அப்ப அது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 6 * 2/3 = t - tf 2 4 = t - tf அப்ப tf = t - 4 அவ்வளவுதான் tf = t - 4 Kelvin simple option A. Consider a compound slab consisting of two different materials having equal lengths, thickness and thermal conductivities. Okay, so for thermal conductivity சொல்லிருக்காங்க thermal conductivity 49th one. thermal conductivity நாலே நம்ம எப்படிப்பா போடுவோம் இப்போ ஒண்ணும் இல்ல இது வந்து லைக் உங்களுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது டோட்டல் டிஸ்டன்ஸ் மேல டிஸ்டன்ஸ் இருக்கும் கீழ வந்து distance by velocity ன்னு போடுவோம் டைமுக்கு பதிலா கரெக்ட்டா அப்ப distance by velocity similarly இந்த இடத்துல ரெண்டு ஸ்லாப் இருக்கு ரெண்டு ஸ்லாப் பாத்தீங்கன்னா காம்பவுண்டா இப்படி பிரிச்சிருக்காங்க parallel-ஆ இருக்கு ஓகே அப்ப parallel-ஆ இருக்கக்கூடிய ஸ்லாப்ல நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் half ஸ்லாப் வந்து L ஓகேவா L/2 plus L/2 ரெண்டு half ஸ்லாப் கீழ L/2 ஓகே K1 plus L/2 K2 கரெக்ட்டா எஸ் இப்போ K1 வந்து வெறும் K ன்னு சொல்லிட்டாங்க K2 வந்து 2K ன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும் வெறும் L ஆயிரும் மேல L divided by L/2 வை காமன் எடுத்தீங்கன்னா 1/K plus 1/2K சிம்பிள் அப்போ L கேன்சல் ஆயிரும் ஓகே 2 divided by 2K plus K divided by okay 2K square which means 4K square divided by 3K அப்போ 4K by 3 அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் A black body has a wavelength of lambda at a temperature 2000 Kelvin its corresponding wavelength at 3000 Kelvin ரொம்ப சிம்பிள் இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா இதுக்கான ஃபார்முலா 50th क्वेश्चनக்கான ஃபார்முலா lambda m = t = கான்ஸ்டன்ட்டா அப்போ lambda 1 t1 = lambda 2 t2 இப்போ எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2000 கெல்வினுக்கு t ன்னு சொல்லிட்டாங்க 3000 அது கெல்வினுக்கு 2000 கெல்வினுக்கு lambda ன்னு சொல்லிருக்காங்க இப்போ lambda 2 ன்னு வெச்சுக்கோ அப்போ 2/3 lambda 2 ரொம்ப சிம்பிள் டைரக்ட் ஆன்சர் தான் a plane mirror has a magnification plane mirror னா ஈக்குவல் தானப்பா ஒரே சம அளவான பிம்பத்தை உருவாக்க போகுது அப்போ 1 ஆப்ஷன் D + 1 ஓகே ஆப்ஷன் D + 1 magnification ஒன்னு தான் ஆல்வேஸ் ஓகே 52 பாத்தீங்கன்னா young double slit experiment ல பாத்தீங்க அப்படினா and width பாத்தீங்கன்னா beta = d lambda by d ஓகேவா அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா is performed in a water நல்லா கவனிங்க beta is directly அதாவது width of the fringe pattern is directly proportional to lambda வாட்டர்ல வைக்கும்போது அலைநீளம் மாறும் wavelength வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்ப wavelength டிக்ரீஸ் ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்கா width டிக்ரீஸ் ஆகும் ஏனா ஒரு மீடியம்ல வைக்கிறீங்க அப்ப வாட்டர்ல வைக்கும்போது wavelength ஆசிலேட் ஆகி மாறும் குறையும் அப்ப wavelength குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா fringe pattern would decrease okay and next at room temperature உங்களுக்கான drift velocity கேட்றாங்க எல்லாமே கொடுத்துட்டாங்கப்பா drift velocity vd = current divided by n okay ne into formula என்ன வரும் hope you remember area ne area current கொடுத்துட்டாங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5.4 ampere and area கொடுத்திருக்காங்க 10⁻⁶ e value உங்களுக்கு தெரியும் n value பாத்தீங்கன்னா electron density also given 8.4 அப்படினு சொல்லி so if you solve the problem you will get the answer 0.4 mm second power minus 1 0.4 mm second power minus 1 just solve it using this formula current electricity இத பத்தி நான் டீடைலா உங்களுக்கு சொல்லிட்டேன் okay yes next 54th question uniform wire of resistance R இப்போ நம்ம தெளிவா இப்ப இந்த சம் சால்வ் பண்ணா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு வயரை வந்து 4 பீஸா கட் பண்றாங்க நல்லா கவனிங்க ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K ஸ்ப்ரிங்க கட் பண்ணோம்னா எத்தனை டைம் கட் பண்றோமோ அத்தனை டைம் இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் இன்க்ரீஸ் ஆகும் பட் இதே வந்து ஏனா ஸ்ப்ரிங் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெந்த் இது 3 டைமா கட் பண்ணீங்கன்னா இது 3 டைமா இன்க்ரீஸ் ஆகும்
இது அந்த சைடு வந்தீங்க அப்படின்னா யாருக்கு இப்போ நம்ம பார்க்க போறதுக்கு ரெசிஸ்டரை கட் பண்ணீங்கன்னா resistance is directly proportional to L by A, அதாவது resistance equal to rho L by E, அப்ப directly proportional to length. இப்ப resistance 4 பீஸா கட் பண்ணீங்கன்னா இதுவும் 4 பீஸா குறையும், ஏன்னா length குறைய length 4 பீஸ், அப்ப ஒரு length வந்து L by 4 னா R equal to R by 4 ஆ மாறும். ரொம்ப சிம்பிள். அப்போ இங்க குறையும் இங்க கூடும், ஏன்னா inversely proportional to length, இங்க directly proportional to length. அப்ப therefore connected in parallel combination, resistance parallel combination connect பண்ணீங்க நாளையுமே, அப்ப என்ன வரும் 1, அதாவது 1 by R இல்லையா, அப்போ 4 by R plus 4 by R plus 4 by R plus 4 by R, so 16 by R. in term reverse எடுத்தீங்கன்னா R by 16, அவ்வளவுதான் ஆப்ஷன் A. and the equivalent resistance A and B, இது உங்க மாடல், உங்க புக்லயே இந்த மாதிரியான ஒரு மாடல்ஸ் சம் இருக்கும். இப்படி இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கணும், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஃபார்மேட்ல நம்ம மாத்தி எழுதிக்கணும், நமக்கு தெரியும் இல்லையா. 55 क्वेश्चंस பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே, இப்படி நம்ம எழுதிக்கணும். இந்த மாதிரி வந்து சென்டர்ல உள்ளது 10 ஓம், இது வந்து எஃபெக்டே இருக்காது இல்லையா, அது விட்டுரும். நம்ம இந்த 4 தான் நம்ம கணக்கு. இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி மேல 2 கீழே 2 நடுவுல ஒன்று இருந்தாலும் இப்படி ஃபார்மேட்ல போட்டுக்கணும் இல்லையா. வீட்ஸ்டோன் மாடல் தான் இதுக்கு அர்த்தம். அப்ப இது ரெண்டும் சீரிஸ்ல இருக்குன்னா ஆட் பண்ணிக்கணும் 8 ஓம், இது ரெண்டும் சீரிஸ்ல இருக்கு 8 ஓம். இப்போ இந்த ரெண்டும் சீரிஸ்னா ஒண்ணுக்கு ஒண்ணு parallel இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/8 plus 1/8 equal to 2/8, that is 4. கரெக்ட்டா? 4 ohm. So equivalent resistance 4 ohm. 56 பாத்தீங்கன்னா, if the kinetic energy of an electron which is accelerated to a potential 100 voltage, kinetic energy equal to EV அப்படிங்கற ஃபார்முலா தெரியும். E னா 1.6 × 10⁻⁻19, voltage 100 கொடுத்துட்டோம். அப்போ 1.6 × 10⁻⁻17 joule. Which of the following electromagnetic waves have the smallest wavelength? Gamma rays. So gamma rays. And பாத்தீங்கன்னா which logic gate is represented by the following combination of logic gates? AND gate. நீங்க போட்டு பாருங்க, ஆன்சர் வந்து AND ன்னு வரும். And what maximum frequency can be reflected from ionosphere? Ionosphere இருந்து up to maximum 30 megahertz வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த 30 megahertz வரைக்கும். அப்ப அதுக்கு கீழ அல்லது அதுக்கு ஈக்குவலான வேல்யூ எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மெகாஹெர்ட்ஸ்ல 5 மெகாஹெர்ட்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா. அந்த 5 மெகாஹெர்ட்ஸ் தான் இப்ப நம்ம எழுதிக்கணும். 5 மெகாஹெர்ட்ஸ் ஆப்ஷன் ஆன்சர் வந்து இதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரே வேல்யூ 5 மெகாஹெர்ட்ஸ். And at last, okay, last question பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்தான். a0 plus a1t/2 minus a2t²/3. இப்போ என்ன கேட்டிருக்கா, ஆக்சிலரேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், ஆக்சிலரேஷன் முதல்ல வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா dx/dt, அப்போ 0 ஆயிரும். a1/2 minus 2a2/3. நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன் வேணும்னா dv/dt, இது வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இது வந்து -2a2/3, அப்ப இது ஆக்சிலரேஷன் -2a2/3. அப் டு திஸ் 60 क्वेश्चंस ஓவர். திருப்பி இந்த வேகமா நான் சொல்லிருப்பேன் இல்லன்னு சொல்ல, திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும், டெஃபினட்டா வரும். நல்லா பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.